செய்தால் இரட்டிப்பு லாபம் தருவதாக கூறி 24 கோடி ரூபாய் முதலீடு பெற்று ஏமாற்றியதாக தம்பதி மீது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பிரேமலதானிட்டு ஒரு லேடி கிட்ட ட்ரேடிங்கிற பேர்ல அமௌண்ட் நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். அவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா காவல் போலீஸ்ல புது ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக அவங்க பொதுமக்களுக்கு சேவை செய்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்டுக்காண்டி தான் நாங்கள் அவங்ககிட்ட பணம் போட்டது. கடைசி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 நாள் பேமெண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நாங்கள் இப்போ 10,000 ரூபா போடுறோன்னா எங்களுக்கு 2 மடங்காக தருவேன்னு சொல்லி தான் எங்ககிட்ட பணம் வாங்கினாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 40 நாளாகவே தலைமுறைவாயிருக்காங்க. மதுரை மாவட்டம் கடச்சனேந்தல் ஹரிணி ஆறுமுகம் நகர் 2வது தெருவை சேர்ந்தவர் ரமேஷ் தங்கராஜ். இவர் புதூர் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வருகிறார். ரமேஷ் தங்கராஜ் மற்றும் அவரது மனைவி பிரேமலதா ஆகிய இருவரும் குயின் ட்ரேடிங் என்ற பெயரில் பங்குச் சந்தையில் முதலீடு செய்தால் 2 மடங்கு லாபம் தருவதாக கூறி தங்கும் விடுதி ஒன்றில் கூட்டம் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதில் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்திருந்த 1000க்கும் மேற்பட்ட நபர்களிடம் குறைந்தபட்சம் 5 லட்சம் முதல் அதிகபட்சம் 20 லட்சம் வரை முதலீடு பெற்றுள்ளனர். மேலும் மதுரை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் இவர்களை நம்பி முதலீடு செய்துள்ளனர். கடந்த 3 மாதங்களாக முதலீட்டிற்கான லாபத் தொகையினை வழங்கி வந்தவர்கள் பங்குச்சந்தை நிலவரம் சரியில்லாததால் கடந்த பிப்ரவரி மாதம் லாபம் கிடைக்கவில்லை என கூறி பணத்தை திரும்ப ஒப்படைப்பதாக இருவரும் கூறியுள்ளனர். இதையடுத்து பணம் கொடுத்தவர்கள் பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் இருவரையும் தொடர்பு கொள்ள முயன்றுள்ளனர். தம்பதி செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம், மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் மற்றும் பொருளாதார குற்றப்பிரிவிலும் புகார் அளித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தங்களுடைய பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என கூறி மீண்டும் மதுரை மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். ஆயிரக்கணக்கானவர்களிடம் 24 கோடி வரை முதலீடு பெற்று மோசடி செய்ததாக காவலர் மற்றும் அவரது மனைவி மீது புகார் அளிக்கப்பட்டுள்ள சம்பவம் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.